விடுதலைக்காகத்தான் எல்லாரையும் ஒரு வேண்டுதலாக அணுகுமுறையாக கொண்டிருக்கிறேன். ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து அந்த கையெழுத்துகளை தந்து ஜனாதிபதி முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி இந்த பிள்ளைங்க விடுதலையை கொஞ்சம் சீக்கிரமாக தான் இந்த கோரிக்கையை வச்சு எல்லாரிடையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 100க்கு 90 பேர் 95 பேர் எனக்கு கையெழுத்து வச்சு தருகிறோம். 5 பேரும் பயப்படுறாங்க. அந்த பயப்படுற வைத்து தான் நான் இந்த ஒரு கதையை சொல்ல போகிறேன். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சுது, வழக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. இனி அவங்கள் மத்திய அரசுன்ற முடிவு தான் விடுதலை செய்கிறது. அப்போ அவங்க இப்போ இத்தனை வருஷத்துக்குள்ளாலே அவங்கள விடுதலை செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அந்த அளவில் இந்த பிள்ளைகளுக்கு நோய் வந்து அதோட ஜீவன் போகிற அளவு மாதிரி தான் ஜெயிலில் போய் பார்க்க தெரியுது. அப்போ எங்களோட நாட்டில் அங்கே எல்லாருமே சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஒரு குரல் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு மீனவர்கள் அந்த இந்திய மீனவர்கள் பிடிச்சி கொண்டு இலங்கையில் சிறை வச்சிருக்கிறாங்களே. அப்போ இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திட்ட கை கொடுத்து இத்தனை மீனவரை சிறையால் வெளிப்படுத்துகிறாங்க. அதே போல் எங்களோட பிள்ளைகளையும் அப்படி நாங்கள் மக்கள் சேர்ந்து அங்கே ஒரு கல்வி மனவு கொடுத்து ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் இப்படி செய்யக்கூடாது. இது இலங்கையருக்கு இலங்கை மக்கள் என்றால் ஒரு உதாவித்த பிள்ளைகள் மேலித்தானே. அவர்கள் இல்லாமல் தாவப்பட்டு தங்களால் இனி ஒன்றும் செய்யலாது. அரசாங்கம் ஒன்றும் செய்யதில்லை, வழக்கில் போனால் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று எல்லாம் மனக்கோளாறால் என்ற பிள்ளை இப்போ ஒரு சன்னாசி மாதிரி ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆளோடு கொடுத்து இந்த அவ்வளோதும் ஒரு நாள் இருந்தாங்க. இதுகளெல்லாம் நாங்கள் பொய் சொல்லலாம். இதெல்லாம் அவங்க ஜெயிலுக்கே தெரியும் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. இதில் நாங்கள் உண்மையோ பொய்யோ சொல்லலாம். உண்மை நடந்தது தான் சொல்லுவோம். அவங்க அதை அறிவாங்க எல்லாம். ஆனபடிய 90 நாள் இருந்த மௌனம் ஒரு 90 நாளும் பாலும் படம் தான் சாப்பிட்டது. அதை தொடர்ந்து பிறகு மௌன விரதத்தில் இருந்தேன். அப்படி எத்தனை முறைக்கு அவங்க உண்ணாவிரதங்கள் அதுகள் எல்லாம் இருந்ததான ஒரு கோரிக்கையை தாங்கள் சரிப்படுத்துகிறாங்க. இப்போ தாங்களும் ஜெயிலுக்களை இருந்து இப்படி செய்கிறாங்க. அங்கால போய் நடுங்க பார்த்தா அது சொம்பும் தண்ணியும் உபகரணத்துகளில் கற்பூரமாக இருக்குது. முகங்கூடெல்லாம் கடிச்சு முகங்காலையெல்லாம் துப்படைச்சு இருக்குது. தாங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இந்த முறை விடுதலை கிடைக்கும். இதற்கு முந்தி தீத்த நீரவான் அவர்களுக்கு கொண்டு வந்தார். அடுத்த இதில் எங்களுக்கு என்ன விடுதலை ஆகிடும் கூட சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ குழந்தைலாம் இப்படி போட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களோட இது என்னவோ தெரியாது. அதுக்கிட்டே இருந்து சாகத்துக்கு தான் செய்கிறாங்களோ தெரியாது. சாகத்துக்கு பிள்ளைகள் எல்லாமே. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இப்போ வந்து எங்களை இலங்கை தமிழ் மக்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் கரண மனுவை வேண்டி கையெழுத்துகளை வேண்டி கரண மனுவாக மோடி தமிழ்நாடு மோடி ஐயாவுக்கும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் அவர்களுக்கு அனுப்புவோம். எழுதுகளை மனம் இறங்கி அவரோட விடுதலை செய்கிறதுக்கு தான் இப்போ இப்படி செய்திருக்கிறேன். அப்போ இப்படி என்ற அவங்கள பிள்ளைகள் இப்போ வந்து ஒரு கொலை செய்துட்டாங்கன்ற குற்றத்துக்காக வச்சிருந்தா அந்த நேரம் மகாத்மாவியை சுட்டவே எல்லாத்தையும் இந்தியா மன்னிச்சு அவங்கள விடுதலை செய்யலையோ. இந்திரா காந்தியை சுட்டவங்களை நேரடியாக செய்த கொலைக்கு சுட்டு மன்னிக்கலையோ. ஏன் அப்போ இந்த பிள்ளைகள் பார்க்க போனால் 15-16வது கைதிகள் மேற்கானே இருக்கிறாங்க. இதுவும் ஒரு ஜனாதிபதி தான், அவரும் ஒரு ஜனாதிபதி தான். அவரை விரும்பினவரை விரும்பாதவே எத்தனை பேர் இருக்கிறாங்களா. அவருடைய பேரே மறக்கலாத ஆராலயம். அந்த அவற்றை எதிர்க்காக வேண்டித்தானே இப்படி எல்லாம் செய்கிறாங்க தான் எங்களுக்கு ஒரே கவலையாக இருக்கும். எந்த கோட்டை ராசாவால் இந்த 25 வருஷமாக இந்த வழக்கை ஆட முடியும்? இது ஒரு தரமே நினைச்சு பார்க்கணும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறோம், போகிறோம், வாரோம். ஒரு சைக்கிளை களவெடுத்தாங்கன்னா கூட ஒரு காவல்துறை ஒன்றை வச்சால் அதுக்கு ஒரு இதற்கு வழக்கு காட்டினா எத்தனை வருஷத்தான வழக்கு தள்ளுபடியாகிறான். அப்போ இந்த வழக்குக்கு இந்த குடும்பம் என்ன செய்யுது, என்ன பாடுபடுது?
இவ்வளவு பின்படுத்துகிறாங்கன்ட்டு விட்டு தெரியுமே அதை சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் எல்லாத்தையும் யோசிக்க சரியான வேதனையாக கிடக்குது. விட்டு கையெழுத்து தான் வச்சு தர சொல்லி கேட்குறேன். இப்போ நான் எல்லாரையும் அந்த கையெழுத்து கூட ஆனால் எல்லாரும் வச்சு தராங்க. நூற்றுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் இல்லை. அவங்களோட செட்டியாக வழக்காடினான் வாதாடினான். எங்களோட குடும்பத்தில் சரி எங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறேன்ட்டு வச்சு கொள்ளுவோம். எங்களுடைய அம்மா அப்பா கிட்ட நான் ஒரு இதை வச்சு எனக்கு இல்லை நீ இந்த காணி எனக்கு திறத்தான் வேணும்னா இந்த காணியை நான் தரமாட்டேன் எனக்கு. அப்போ எனக்கு அடுத்த கௌரவங்கள் எல்லாருமாக சேர்ந்து வந்து இது அவங்க குடும்பம் இந்த காணியம் எல்லாரும் சொன்னால் அந்த அப்பா அம்மா எனக்கு தந்துதான் ஆகும் எனக்கு தரத்தான் வேணும். அதே போல நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அவங்கள விடுதலை செய்யணும்னு ஒரு உணர்வு கொடுத்தால் எந்த ஒரு ஜனாதிபதியோ எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு முதல்வரோ எல்லாரும் செய்யத்தான் வேணும். இது என்ன நாங்கள் எல்லாரும் கைவிட்டு தானே அவன் ஜனாதிபதி ஆயிக்கணும் முதலமைச்சராக வந்தினோம்.